வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் தமிழ்நாட்டிற்கு உட்பட்ட மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பறக்கை MDP சமுதாய நலக்கூடத்தில் 9/2/2026 அன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர், மாநகராட்சி ஆணையாளர் முன்னிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தூய்மை பணியாளர் வேலைக்கு பயனுள்ள வேலை பண்ணிட்டு இருக்கோம். மாநகராட்சியில் எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் இது பண்ணியிருந்ததுனால எங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் காலையில் வரும்போது எங்களுக்கு சாப்பாடு செய்து கொண்டு வர்றதற்கு நேரம் கிடையாது. அது காலை உணவு திட்டம் எங்கள் ஸ்டாலின் ஐயா கொடுத்ததுக்கு மிகவும் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. காலை உணவு திட்டம் ரொம்ப அழகாகவும் இருக்கிறது. எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பயனாகவும் இருக்கிறது. இன்றைக்கி முதலமைச்சர் ஐயா காலை உணவு திட்டம் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உணவு திட்டத்தை துவக்கி வச்சதுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் ஐயா அவர்கள் காலை உணவு திட்டத்தில் எங்களுக்கு நல்ல சிறப்பாக நடத்தி கொள்கின்றாங்க. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537